நான் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடி சம்பவம் ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வாக இருக்குது. துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மேற்கொண்ட விசாரணைகள் வந்து அது துரிதப்படுத்தப்படும். குற்றவாளிகள் 2 பேரும் இன்றைக்கி கஸ்டடியில் இருக்காங்க. காவல் நீதிமன்ற காவலில் கொண்டு போயிருக்காங்க. வணக்கம் நண்பா. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய அவலமான விஷயம். ஒரு சின்னஞ்சிறு சிறுமியை பாலியல் தொல்லை பண்ணி கடத்திட்டு கூட்டிகிட்டு போய் படுகொலை செஞ்சுருக்கானுங்களே. டேய், உங்கள் வீட்லலாம் பெண்கள் இல்லையாடா, குழந்தைகள் இல்லையாடா, பாவமாக இல்லையாடா? டேய், அவங்க பெற்றவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். அந்த குழந்தை இப்படியெல்லாம் துடிச்சிருக்கும். என்னடா இப்படியெல்லாம் உங்களுக்கு வெறியாடா? டேய், நான் தளபதி விஜயண்ணா தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன். இந்த வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சட்டமும் சமுதாயம் பயங்கரமான தண்டனையை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னா, இந்த தண்டனை பார்த்து அடுத்தது ஒரு பெண்ணையோ சிறுமியோ தொடர்க்கு யோசிக்கணும்னா தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன். உங்கள் காலாக நினச்சி நான் உங்களை கும்பிட்றேன். தயவுசெய்து பெரிய தண்டனை கிடைக்கணும்னா. ஏன்னா இதை கூட எதிர்கட்சி இவ்வளோ தவறு நடந்திருக்குன்னு சுட்டி காட்டாமல் இதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஒரு சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குது, உங்களுக்கெல்லாம் தற்கொலைகளுக்கெல்லாம் ஆட்சி கொடுத்தேன்னு சொல்லி அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த தண்டனைனா வாழ்க்கையில் அவன் அடுத்தது ஒரு பெண்ணை உரசருக்கு கூட அவன் யோசிக்கணும்னா, தொட்டு பார்க்கறதுக்கு யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுங்க. நான் தயவுசெய்து சொல்கிற பாவம் இல்லைன்னா இந்த சிறுமி எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு. அந்த வழியில் நினச்சி பாருங்கள். அவங்க பெற்றவங்க எவ்வளோ தூரம் ஒரு கனவுல இருந்திருப்பாங்க. இந்த குழந்தைய எப்படியெல்லாம் வளர்த்தணும், எப்படியெல்லாம் ஆளாக்கணுங்கிறத செதைச்சு சின்னவனமானவனுங்களை தயவுசெய்து விட்டுறாதீங்க. அவன் அடுத்தது அவன் வாழ்நாள் ஏன்டா இந்த தவறு பண்ணாங்கிறது என்ன மாதிரி யோசிக்கணும்னா கையெடுத்து கும்பிட்றேன்னா தயவுசெய்து ஒரு பெரிய தண்டனை கொடுங்கண்ணா. இந்த சட்டமும் சமுதாயம் பெரிய தண்டனை கொடுக்குன்னு காத்துட்ருக்கிறேன். தாவைக்கா தொண்டை அதே மாதிரி இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு ரொம்ப வேதனைப்படுற மன்னிச்சிருங்க.